பார்த்தாச்சா? இது ஒரு 5 மினிட்ஸ் இப்பதான் ஓபன் பண்ணிருக்கேன். எதுல வச்சிருக்காருன்னு தெரியல. சரி சரி ஓகே. சீக்கிரம் பாரு. ஒரு 5 மினிட்ஸ் ப்ளீஸ். ஐயோ அண்ணே. மாமா அஜிஜோ அஜிஜோ நல்ல மாட்டல. எப்படி வடி 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 கியூட் பண்டாட்டி, நான் தாங்க மாட்டேன் தூங்க மாட்டேன் நீ இல்லாட்டி, என் பண்டாட்டி பண்டாட்டி. ஐயோ யாரு? துளசி ஏன் ரூம்ல நான் இங்க வந்து திருட்டு வேலையை பண்ணிட்டு இருக்க. நீ என்னடி பார்த்து சொல்றடி? நீ என்ன நீ முதல்ல இந்த பக்கம் வா. என்ன பார்த்த நீ சொல்லு. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு என்ன இங்க வேலை? நீ அடங்க மாட்டியா? நீ ஊர்ல இருந்து வந்து போறனாம ஓட்டனாமே. அடடா என்னாச்சு? என்ன பண்ணிட்டு இருக்க? மாப்ள மாப்ள மாமா அவளை போய் சின்ன பிள்ளை மாதிரி அவளை போய் கைய பிடிச்சு இழுத்துட்டு விடுங்க. இல்ல மாமா இவ வந்து அட நீங்க கைய விடுங்க மாப்ள. அதெல்லாம் மாமா சொல்ல மாட்டேங்கறா பாருங்க. நான் சொல்றேன்ல விடுங்க மாப்ள. என்னம்மா நீ சின்ன பிள்ளையா நீ? உனக்கு தெரிய வேணாம் அதெல்லாம். என்ன நீ? அப்பா அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, சும்மாதான். அதெல்லாம் ஒண்ணும் சும்மாலாம் வேணாம். நீ உள்ள போ, எனக்கு தெரியும் போ. சும்மா என்ன மாப்ள, அவ சின்ன பிள்ளை, அவகிட்ட போய் பின்ன மாமா நான் இல்லாத நேரத்துல என் ரூம்குள்ள வந்துட்டு ஏதோ வேலை பண்ணிருக்கா. திருட்டு நம்ம முடிச்சிட்டே அதெல்லாம் ஒண்ணும் பண்ணல. நீங்க பேசாம விடுங்க. கிணத்து தண்ணி என்ன வெள்ளமா கொண்டு போயிடும். நீங்க நினைச்ச மாதிரியே எல்லாம் நடக்கும். ஒன்னும் கவலைப்படாதீங்க. சரிதானா? என்ன இந்த மாமா கிணத்து தண்ணி வெள்ளம் துளசி மாதிரியே புரியாமையே பேசிட்டு போறாரே. மாமா அடி இங்க இருக்குமா? ச்சே வழக்கமாறு. அப்பா அப்பா என்ன பண்றீங்க? தேடிக்கிட்டு இருக்கிறமா. எதை தேடுறீங்கப்பா? அதத்தாமா தேடிக்கிட்டு இருக்கிறேன். சரி நீங்க எது வேணாலும் தேடுங்க. நாளைக்கு ஸ்கூலுக்கு நீங்க வரணும்பா. என்னது ஸ்கூலுக்கு வரணுமா? யார பார்த்து என்ன வார்த்தை பேசிக்கிட்டு இருக்க? ஏன் காலங்காத்தால இப்படி காமெடி பண்ணிட்டு இருக்கிற? இதே மாதிரி தான் ஸ்கூலுக்கு போ அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை தான் எங்க அப்பா சொன்னாரு. 10 வருஷமா எங்க அப்பா கிட்ட பேசாம இருந்தேன் தெரியுமா? நீ ஸ்கூலுக்கு வாங்குற, அவரு போங்கிறாரு. போப்பா போய் வேற ஏதாவது வேலை இருந்தா பாரு. தொல்லை பண்ணிக்கிட்டு. அப்பா நீ இன்னும் போகலையா? நாளைக்கு நீங்க ஸ்கூலுக்கு வரணும்பா. இதோ பாரு, ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோ. பள்ளி கல்வியை விட வாழ்க்கை கல்வி தான் சிறந்ததுன்னு நினைக்கிறவன் நானு. என்கிட்டயே வா. எதுக்கு என்ன இப்ப ஸ்கூலுக்கு கூப்பிடுற? எங்க மிஸ் உங்களை பார்க்கணுமா. மிஸ் கூப்பிட்டாங்க. மிஸ் கூப்பிட்டாங்களா? என்னடி செல்லம், எதுக்கு மிஸ் கூப்பிட்டாங்க? நாளைக்கு எக்ஸாம் பேப்பர் ரிப்போர்ட் கடன் கொடுப்பாங்க. நீங்க கையெழுத்து போட்டு வாங்கணும். இதுக்கு தானா? எத்தனை மணிக்கு வர சொன்னாங்க? 11 o'clock ஷார்ப்பா. ஐயோ 11 மணிக்கு எனக்கு ஒரு மீட்டிங் ஒன்று இருக்கே, முக்கியமான மீட்டிங் வேற. நெக்ஸ்ட் 1 மணிக்கு கலெக்டர் டின்னருக்கு கூப்பிட்டுருக்காரு. ஆமாமா 1 மணிக்கு டின்னர் இருக்கு. ஐயோ ஐயோ மத்தியானம் வேற இவ வர சொன்னா. அங்கேயும் போகணும் இங்கேயும் வரணும், நிறைய வேலை இருக்கு. நாள் பூரா வெட்டியா தானே இருக்கீங்க வீட்ல. அப்ப என்ன ப்ரோக்ராம் மிஸ்டர்? I like this speech. I like this. அப்படியே வெள்ளை சோளமா இருக்கிறியாடி. மனசுல பட்டதெல்லாம் பட்டு பட்டுன்னு போட்டு உடைக்கிறியே. அப்படியே அம்மா ஜெராக்ஸ் உரிச்சு வச்சிருக்கிறியே. இந்த பேச்சு மாதிரிலாம் வேண்டாம். ஸ்கூலுக்கு வரீங்களா இல்லையா நாளைக்கு? ஏண்டி இப்படி போட்டு மிரட்டுற என்ன? சரி போங்க, நீங்க வரவே வேண்டாம். நான் வேற அப்பாவை பாத்துக்கிறேன். ஏய் என்னது வேற அப்பாவை பாத்துக்கிறியா? இதே தானே என் பொண்டாட்டின்னு சொன்னா. இந்த வீட்டுல சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் எல்லாம் ஒரே மாதிரில இருக்கு. 10 பைசாவுக்கு இந்த வீட்டுல யாரும் என்ன மதிக்க மாட்டேன்றாங்களே. சரி நம்ம வந்த வேலையை பார்ப்போம். ஆமா நம்ம எதுக்கு இங்க வந்தோம்?
எதையோ தேடி வந்தோமே, அதையே தேடுவோம். ஹலோ, நான் சுப்பிரமணி பேசுறேன். I'm the one who sent that smash. You're gonna be a millionaire. ஐயோ, நான் சார் உங்க போனுக்காக தான் சார் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். In a short time, you're gonna be a millionaire. ஆஹா, சொல்லுங்க சொல்லுங்க. அம்மாடி. Mr. Subramani immediately sent 1,85,000 rupees to this accounting number. And the next 2 hours, we will transfer all the amount to your account number and you'll be a millionaire. எவ்வளவு சார்? 1,00,000? Just 1,85,000? yeah. சரிங்க சார், நான் கட்டிடுறேன் சார். கண்டிப்பா கட்டிடுறேன் சார். நோ ப்ராப்ளம், நான் கட்டிடுறேன் சார். ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஐயோ, இப்ப பார்ட்டி கிட்ட சரின்னு வர சொல்லிட்டோமே. இப்ப இவ்வளவு பெரிய தொகைக்கு நம்ம எங்க போறது? அட்ரஸ் அக்க. அந்த பணத்தை இதுல கட்டுறோம், இந்த பணத்தை நம்ம வாங்கிக்கிறோம். ச்சே, குடுக்குற தெய்வம் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்குன்னு சொல்லுவாங்க. இத பிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அவன் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த உலகமே ஒரு கூரை தானே. டேய் சுப்பிரமணி, நீ கோடீஸ்வரன் ஆயிட்டடா. யாரு? நான் கதவை தாப்பா போடவே இல்லையே. பயந்துட்டியா? பயந்துட்டியா? நல்லா பயந்துட்டியா? இது எங்க கோட்டை. இங்க வந்தா இப்படிதான் ஆகும். போல்டா இருக்கணும். சி, பூசணிக்கா பொடி. இப்படியா பயமுறுத்துறது? அறிவில்ல? போங்கடி, போங்கடி முதல்ல. பிசாசங்களா?
என்னென்ன இன்னும் ஒரு 2 நாள் தங்கிட்டு போக கூடாதா? இல்லம்மா, பயிருக்கு உரம் போடுற நாள் நெருங்கிடுச்சு. பயிர் பச்சையும் நம்ம பார்க்கணும் இல்லையா? என்ன ஆள் வச்சு பார்க்கலாம்ல. நல்லா சொல்லுங்க அத்தை. என்னமோ 500 ஏக்கர் நிலம் வச்சிருக்கிற மாதிரி பேசுறாரு. 5 ஏக்கர் நிலம் தானே. சரி துளசி ஒரு 2 3 நாள் இருந்துட்டு போட்டுமே. இல்லம்மா, உங்ககிட்ட சொல்லக்கூடாது ஒன்றும் இல்லை. அது அவ்வளோ சரிப்பட்டு வராது. ஏன் சரிப்படாதுங்கிறீங்க? இல்லை, அது துளசி, ஆ? என் டவலை வெளியே காய போட்டிருக்கேன், போய் எடுத்துட்டு வந்துருமா. ம். பாரதி, உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன, வந்த வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சு. நான் இப்போ ரொம்ப சந்தோஷமாக தான் போகிறேன். இந்த வீட்டுக்கு எத்தனையோ தடவை வந்திருக்கேன். ஆனால் நான் போகும்போதெல்லாம் மனசில் பாரத்தோடு தான் போவேன். ஆனால் இந்த தடவை தான் மனசு லேசாகி போகிறேம்மா. என்னென்ன பெரிய சந்தோஷம். ஏதாவது ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்தா கூடவே எனக்கு ஒரு துக்கம் துரத்திக்கிட்டே வரும். சரி அதை விடுங்க. ஆமா, நீங்க என்ன இவ்வளவு குஷியா இருக்கீங்க? எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி பெருசா கேட்குற கேள்வியை பாரு. பெரியவர் சொன்னதை கேட்டல்ல, பெரிய பையன் வந்த உடனே 2 கல்யாணத்தையும் ஒன்னாவே நடத்திடலாம் அப்படின்னு சொன்னார்ல. ஆமாண்ண சொன்னாரு. என்ன நேத்து இருந்த ஆர்வம் இப்ப இல்லாத மாதிரி பேசுற? அதெல்லாம் ஒண்ணு இல்லைண்ண. என் பையன் ராஜேஷ்க்கும் நம்ம துளசிக்கும் கல்யாணம் நடந்தா ரொம்ப சந்தோஷப்படுற ஆள் நான் தானே. அதான பார்த்தேன். நம்ம 2 பேரோட ஆசையும் நிறைவேறிடும் அப்படிங்கிற நம்பிக்கை இப்ப எனக்கு வந்தாச்சு. ஏன் சொல்றேன்னா, என் பொண்ணு மேல உன் பிள்ளைக்கும் ஆசை இருக்கிறத அரசு புரசலா தெரிஞ்சுக்கிட்டேன். பெரியவரும் தான் பச்சைப்படி காட்டிட்டார. கிராமத்துக்கு போய் இறங்கினதும் வேலையா கொஞ்சம் நிலத்தை வித்துற போறேன். ஐயோ அண்ணே, அவசரப்பட்டு அதெல்லாம் செஞ்சிடாதீங்கண்ணே. அட நீ வேற, துளசி கல்யாணத்துக்குன்னு தானே அதையே நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். நம்ம ஊர் பந்தக்காரன், நாயனக்காரன், சவுண்ட் சர்வீஸ்காரன், இப்படி ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு எல்லாருக்கும் அட்வான்ஸ் கொடுத்துட்றேன். மகாமக திருவிழா மாதிரி ஊரே அசந்து போற அளவுக்கு பிரமாதமா துளசி கல்யாணத்தை நடத்தி முடிச்சிடுறேன். என் வீட்டுக்காரர் என்கிட்ட சொன்னது அண்ணனுக்கு தெரிஞ்சா அண்ணன் இடிச்சே போயிடுவாரு. அவன் அவர்கிட்ட எப்படி சொல்றது? என்னென்ன நீங்க போற வேகத்துல கல்யாணத்தை அட்வான்ஸா இப்பவே கண்ணில் பார்த்துட்ட மாதிரி தெரியுது. என்ன எல்லாம் தான் கூடி வந்தாச்சு, அப்புறம் என்ன? என்ன ஒண்ணு, உன் புருஷன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும், அவ்வளவுதானே. அதெல்லாம் நீ கேட்டு சம்மதம் வாங்கிடுவ. எனக்கு தெரியாதா? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நிச்சயம் சம்மதம் வாங்கிடுவ. என்னம்மா கண் கலங்குற? அது ஒண்ணு இல்லைன்னு. என்னம்மா கொண்டு வந்துட்டியா? இதுல வச்சிரு. அப்போ நாங்க புறப்படுறோம் பாரதி. சரிண்ணே. என்னம்மா ஏன் இப்படி கண்கலங்குற? ஓ, எனக்கு புரியுது. துளசி சீக்கிரமாவே உங்க வீட்டுக்கு மருமகளா வரப்போறா. அந்த சந்தோஷம் தானே. கவலையே படாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நான் வரட்டுமா? சரிண்ணே. வாமா. வரேன். சரி, அப்ப நாங்க புறப்படுறோம். என்ன விசு, ஊருக்கு கிளம்பிட்டியா? என்ன அதுக்குள்ள பஞ்சாங்கெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க போல இருக்கு. பின்ன நல்ல விஷயத்துக்கு நாள் பார்க்க வேண்டாமா? அது போட்டோம். நீ என்ன வந்ததும் தெரியல போனதும் தெரியல, ஊருக்கு கிளம்புறேங்கிற. என்ன செய்யறது, உங்க வீட்டுக்கு வந்தா நாள் போறதே எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. சரி அது போட்டோம். உனக்கு வேலை இருக்கு, நீ ஊருக்கு போற நியாயம். துளசிக்கு என்ன அவசரம்? அப்படி சொல்லுங்க தாத்தா. அப்ப நான் ஒரு வாரம் இருந்துட்டு வரேன்ப்பா. அதுக்கு என்ன, நேரமும் காலமும் கூடி வரட்டும். நானே அவளை அழைச்சிட்டு வந்து இங்க விட்டு போறேன். அது மட்டும் இல்ல மாமா, அண்ணன் அங்க தனியா இருப்பாரு. அவருக்கு உதவி பண்றதுக்கோ சமையல் பண்ணி போடுறதுக்கோ யாருமே இல்ல. துளசி அங்கேயே இருக்கட்டும். ஆமா. ஓஹோ, வரட்டுமா அப்ப? சரி பாரதி, நீ உங்களை வாச வரைக்கும் போய் அனுப்பிட்டு வா. சரி மாமா. சரி. நான் வரேன் தாத்தா. சரிம்மா, ஜாக்கிரதையா போ. டிராஃபிக் அவாய்ட் பண்றதுக்கு இந்த ரூட்ல வந்து எங்க இவனை இன்னும் காணோம்.
என்ன கிருஷ்ணா, ஏன் இங்க நிக்கிறீங்க? வண்டியில ஏதாவது பிரச்சனையா? வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. சரி, எங்க போகணும்னு சொல்லுங்க, நான் டிராப் பண்றேன். இல்ல இட்ஸ் ஓகே. ஏன், நான் உங்களுக்கு உதவி செய்யக்கூடாதா? என்கிட்ட நீங்க பேசவே கூடாதுன்னு உங்க வீட்ல நினைப்பாங்க. அதுவும் என்ன உங்க வண்டியில பார்த்தாங்கன்னா சும்மாவா விடுவாங்க? என்ன திட்டியே தீத்துருவாங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்காதுங்க. இல்ல ராஜேஷ், தேவையில்லாம பிரச்சனை எதுக்கு? உங்களையும் திட்டுவாங்க, அதுக்கு நான் காரணமாகணுமா? அதுக்காக உங்களை இப்படி நடு ரோட்ல விட்டு போக சொல்றீங்களா? அது என்னால முடியாதுங்க. என்ன வேணா நடக்கட்டும், வாங்க போலாம். இல்ல ராஜேஷ், நான் டிரைவர் அனுப்பியிருக்கேன். அவரு மெக்கானிக்கோட வந்துருவாரு. வண்டி ரெடி ஆயிடும், நான் போய்க்குவேன். நீங்க கிளம்புங்க. என்ன நீங்க எங்க குடும்பத்து மேல இவ்வளவு பயமா இருக்கீங்க? அது என்ன பகையோ என்னவோ. அதெல்லாம் ஓல்டு ஜெனரேஷன் கதைங்க. இந்த ஜெனரேஷன்ல இதெல்லாம் பார்க்கவே கூடாது. வாங்க. எஸ். போலாமா? என்ன கிருஷ்ணா, ரெஸ்டாரண்ட்டுக்கு வரக்கா வந்தீங்க? இல்ல ராஜேஷ், நீங்க கூட வந்திருக்கீங்கல்ல, அதனால தான் வந்தேன். தேங்க்யூ. என்ன சாப்பிடுறீங்க? எனக்கு ஐஸ்கிரீம். நீங்க என்ன ஆர்டர் பண்ண போறீங்க? கிரீன் டீ. ஓகே மேடம். மேடம், உடனே கொண்டு வர சொல்லட்டுமா இல்ல பொறுமையா கொண்டு வர சொல்லட்டுமா? வழக்கமா நீங்க எப்படி கொண்டு வருவீங்க? பொறுமையா தான் கொண்டு வருவாங்க. சரி, அப்படியே கொண்டு வாங்க. ஓகே மேடம். வித்தியாசமான ஆள் தான் கிருஷ்ணா நீ. ஏன் அப்படி சொல்றீங்க? கிரீன் டீயவே பொறுமையா கொண்டு வர சொல்றீங்களே. என் அப்ரோச் எப்பவுமே டிஃப்ரெண்டா இருக்கணும் தான் ராஜேஷ். கிரீன் டீ உடம்புக்கு நல்லது. அது சரி. அவங்க அப்படி கேட்டதுல வேற அர்த்தம் இருக்கு. என்ன வேற அர்த்தம்? நம்ம ரெண்டு பேரையும் லவர்ஸா நினைச்சு அப்படி கேட்டுட்டாரு. அப்படியே நினைச்சுக்கிட்டுமே.